Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய சிக்கன் தொக்கு. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். சோ இது வந்து நம்மளோட வெரைட்டி ரைஸ், ஸ்கர்ட் ரைஸ் இந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சோ இதை எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோல இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் தொக்குக்கு நம்ம ஒரு குட்டி மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். நான் இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் வர மல்லி எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூன் ஜீரகம், அது மாதிரி 1 ஸ்பூன் பெப்பர் எடுத்துருக்கிறேன், ஒரு 4-5 ட்ரை சில்லி எடுத்துருக்கிறேன். இதை இந்த அளவுக்கு நல்லா பொடியாக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் க்ளீன் பண்ணின சிக்கன் பீசஸ் எடுத்து அதில் நான் ஒரு 1.5 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் துருவுனது சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், அப்புறமா வந்து கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் 1 ஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருந்த மசாலாவில் நான் ஒரு 2.5 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கிறேன். இவ்வளோ சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா வந்து இந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வந்து மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் தாண்டினதுக்கு பிறகு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் பீசஸை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆனது இதை திருப்பி போட்டுடலாம். நம்ம இந்த பட்டர்லாம் சேர்த்துருக்கிறனால இந்த சிக்கன் ரெசிபி வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக அந்த சிக்கன் எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். நல்லா வெந்ததும் திரும்பவும் எடுத்து மறுபக்கமும் நல்லா திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு அந்த சைடு நல்லா குக் ஆகணும். ஸோ அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மூடி எடுத்துகிட்டு பார்க்கும்போது நல்லா குக் ஆகி இருக்குது சிக்கன். அதுலேருந்து நல்லா வந்து வாட்டர் கண்டென்ட்டு வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இந்த டைம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி அப்புறம் சில்லி வந்து ஆட் பண்ணி நான் இதுக்கு கூட இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் கோடும் கூட ஆட் பண்ணியிருக்கிறேன், கட்டி தயிர். ஸோ இதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம இது வரைக்கும் நம்ம எந்த தண்ணியுமே நம்ம இதில் சேர்க்கலை. இந்த ரெசிபிக்கு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். ஸோ இந்த கோடு, தக்காளி, அப்புறம் இதில் சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்து நம்ம கிரேவிக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ வந்து நம்ம கிரேவி வந்து கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா நீங்கள் வந்து இப்போமே வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் கூட வந்து திக்காக எடுக்க போகிறேன். இன் பிட்வீன் நீங்கள் வந்து சால்ட்டு, பெப்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடைசியாக நான் இப்போ வந்து கொஞ்சம் ட்ரை ஹர்ப்ஸ் வந்து நல்லா வந்து கையாலேயே பொடிச்சு தூவி கொடுத்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி இறக்க போகிறேன். உங்கள்கிட்ட ட்ரை ஹர்ப்ஸ் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா வந்து கடைசியாக தூவி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சர்விங் பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான டேஸ்டியான சிக்கன் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம பட்டர் எல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக இருந்தது. நம்மளோட கோட் ரைஸ் இல்லை வந்து வெரைட்டி ரைஸஸ்க்கெல்லாம் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி திக்காக செய்யும்போது நம்ம ஒரு சிக்கன் ஃப்ரை சாப்பிட்ட ஃபீலிங் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.